நிறைய பிரச்சனைகளை குறிக்கிறது. குடும்பத்தில் நம்மை வேதனைப்படுத்துகிற போராட்டங்களை குறிக்கிறது. நம்ம முன்னேறி செல்ல விடாதபடிக்கு இருக்கிற மலைகள் போன்ற தடைகளை குறிக்கிறது. இந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் நமக்கு அதுல வெளியே வருவதற்கு ஒரு வழியை சொல்லி கொடுத்திருக்கிறார். அதுதான் ஆண்டவருடைய சமூகம். ஆமென். அவருடைய பிரசன்னம். தேவனுடைய சமூகத்துல நீங்க வந்துருங்க. என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும், மலை போன்ற துன்பங்கள் வந்தாலும், நீங்க ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு வந்துருங்க. அவருடைய சமூகத்துல நீங்க அப்படியே உட்கார்ந்துருங்க. அப்பான்னு பாருங்க, அவரை நோக்கி பாருங்க. இந்த பர்வதங்கள், இந்த மேடுகள், இந்த மலைகள் எல்லாமே உருகி சமபூமியாகும். ஆமே. வழி இல்லையா? கர்த்தருடைய பிரசன்னத்துல வந்துருங்க. அந்த மேடுகள் எல்லாம் உருகி போய், பர்வதங்கள் உருகி போய் உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும். ஆமே. எல்லா போராட்டங்களையும் கர்த்தர் மாற்றி போடுவார். இந்த மலையை எப்படி தாண்டி செல்வது நினைக்காதீங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்துல ஜெபித்து கொண்டே இருங்க. அவருடைய பிரசன்னத்துல, அவருடைய சமூகத்துல காணப்படுங்க. நீங்க இருந்தாலே போதும், அவருடைய பிரசன்னத்துல இருந்தாலே போதும், எல்லா பிரச்சனைகளும் உருகி போய்விடும்.